Taste the Daily. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான காதிகிராஃப்ட் நிறுவனத்தின் செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியாததால் வாடிக்கையாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். கீரை, காய்கறி உட்பட சில்லறை விற்பனையில் ஜிபே போன்ற செயலிகள் சக்கை போட்டு வரும் நிலையில் காதிகிராஃப்ட் நிறுவனம் அறிமுகப்படுத்திய TN காதி எனும் செயலி கடந்த 4 ஆண்டுகளாக முடங்கி கிடப்பதால் வாடிக்கையாளர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். கிராமங்களில் கூட கைபேசி வாயிலாக பணம் செலுத்தும் செயலிகள் முழுமையாக பயன்பாட்டில் உள்ள நிலையில் காதிகிராஃப்டின் செயலியை சரி செய்யாமல் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதால் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அழகிய கைத்தறி மற்றும் பட்டுப்புடவைகளை செயலி மூலம் வாங்க முடியாததால் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் தனியார் நிறுவனங்களை நாடி செல்கின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சி நவீன தொழில்நுட்பங்களிலும் தோல்வியடைந்து விட்டதால் காதிகிராஃப்ட் நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெல்லியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் துவாரகா பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மற்றும் NCR பகுதிகளில் அதிகாலையில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் துவாரகா சுரங்கப்பாதை, கீதா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். துவாரகா பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்தார். இதனிடையே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏர் இண்டியா, இண்டிகோ நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. அட்டவணைப்படி விமானங்கள் இயக்கப்படவில்லை என்றும் இடையூறுகளை தவிர்க்க முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மழை குறையும் வரை பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.